பதிவு செய்யும். இது எல்லாமே மத்திய போதைப்பொருள் தடுப்பு தான் கண்டுபிடிச்சு இதை வெளியில கொண்டாந்துருக்கிறாங்க. மாநிலத்தில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் கும்பகாரன் போல் தூங்கிக் கொண்டிருப்பது வேதனை அளிக்கின்றது. எவ்வளவு கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் தமிழகத்திலிருந்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார் சொன்னால் தமிழகத்தின் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது, இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இதுதான் மக்களுடைய கேள்வி. இதற்கெல்லாம் இன்றைய முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருள் தடுக்க தவறிய கை கொஞ்சம் எடுத்துங்க. இன்றைக்கு முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் இதிலே தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். இதுக்கெல்லாம் முழு விசாரணை தேவை. இதையெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் உங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். வேண்டுமெனே திட்டமிட்டு இன்றைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும். அதற்காகத்தான் இந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டப்பட்டது. ஏன்னா இன்னைக்கு நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். மேலும் மேலும் போதைப் பொருட்கள் தமிழகத்திலே கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது மக்கள் அச்சப்படுகிறார்கள். இந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் மக்களுக்கு சேர்ந்தால்தான் விழிப்புணர்வு ஏற்பட்டு போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும். அதோட இந்த போதைப் பொருள் வழக்கத்துக்கு அடிமையானவர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இதுக்கு அடிமையாகின்ற பொழுதுதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இதை பயன்படுத்துகின்றவர்கள் நாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, திருட்டு போன்ற வழக்கு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு அவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் மனித சங்கிலி போராட்டம். போஸ்டர்லாம் நாங்கள் ஒட்டி கூட பார்த்து அவர் கூட பள்ளி எல்லாம் கண்காணிக்கணும், கல்லூரி எல்லாம் கண்காணிக்கணும். அதாவது நாங்கள் 2.5 ஆண்டு காலமாக 4 முறை மேத ஆளுநரை சந்தித்து நாங்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு சீர்குலை குறித்தும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்தும் நாங்கள் பெட்டிஷனாக கொடுத்துருக்கோம், விண்ணப்பமாக கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டுறோம். அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்துறோம். ஆகவே இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டது. அதோட இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற போன்ற மாபியாயிடம் இந்த அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் மேல ஆளுநருக்கு நாங்கள் மனு கொடுக்கிறோம். இன்னைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுகிறது. இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் தற்போது போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது. அதற்கு முதலமைச்சர் அவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் சரியான பதில் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். நேற்று நைட்டு ட்விட்டர்ல கொடுத்துட்டு படிச்சு எல்லா டிவிலையும் வந்துட்டு இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எதிர்க்கிறதாக தெளிவுபடுத்தி. ஏன்னா சிஏ எப்பவுமே நிலைப்பாடு தெளிவா பேசியிருக்கிறோம். பாலசுப்ரமணியம் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார். அதுக்கு எல்லா பொறுப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்க கேள்வி கேட்கறீங்க, பாத்தீங்கன்னா 2010 திமுக என்ன சொல்லுது? சட்டசபையில் திமுக ஒப்புதல், சிஏஏ சட்டத்தால் இந்திய முஸ்லிம்களுக்கு பாதிப்பில்லை. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அடுத்தது இன்றைக்கு இருக்கிற திமுக பொதுச் செயலால் குடியுரிமை திருத்த சட்டத்தால் திமுக எதிர்க்கவில்லை. ஹலோ எம்எஸ் இதையெல்லாம் திராவிட முன்னேற்றக்கூடிய நிலைமை.
ஆக நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்திலே என்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நாடாளுமன்ற பாருங்க, சட்டமன்றத்தில் திமுக 2010 என்ன நிலைப்பாடை பாருங்க. அப்பா பாபலா